ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ஈரோடு மாவட்டம் சாத்தம்பூர் கிராமம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற நாமம் 17வது நாமம் அக்ஷரன். அக்ஷரன் அருமையான நாமம். அதாவது என்றும் அழிவில்லாதவன். அழிவுங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. என்றும் நிலைத்திருப்பவன், அழிவே கிடையாது. இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பா. பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், இம்பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அதுல எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது பெரிஷபிள் அப்படின்னாலே தக்காளி. ஏன் அப்படின்னா ஒரு நாள்ல அது அழியிடும் இல்லையா? ஆனா சுவாமி இம்பெரிஷபிளா இருக்காராம். அதனாலதான் என்னவோ ஆண்டாள் சொல்றாள் இல்லையா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. என்ன அதாவது சூடம் போல் கற்பூரம், பச்சை கற்பூரம் போல வாசனையா இருக்குமா, தாமரை மலர் போல் வாசனையா இருக்குமா, மறுப்பொசித்த மாதவந்தன் செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு கேட்கிறா. அது இருக்குமோ அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, எப்பொழுதும் சுவாமியோடைய உதடு சக்கச்சவேன்னு தித்திப்பா இருக்கான். இது எதுக்கு இதோட கம்பேர் பண்றேன் அப்படின்னாக்க, அந்த சுவாமி இம்பெரிஷபிள், அதுக்கு அழிவே கிடையாது. எந்த நேரம் சுவாமியை நம்ம நினைத்தாலும் அது ஒரு இனிப்பு சுவை நமக்கு கொடுக்கும் இல்லையா? சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம்னு சொல்லியிருக்கா. அதற்கு காரணம் என்னன்னாக்க, சுவாமியுடைய நாமமே நமக்கு ஒரு திதிப்பை தரும். அப்பேற்பட்ட அக்ஷரன் 17வது நாமம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். ஓம் நமோ அக்ஷராய நமக. ஓம் நமோ அக்ஷராய நமக. ஓம் நமோ அக்ஷராய நமக. மீண்டும் நாளை 18வது நாமத்துடன் பக்த கோடிகளை சந்திப்போம். இதேபோல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாமத்தை கற்று உணர்வோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.